ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்துக்கிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி புசி சீட்ல இருக்கிற த ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தி நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு நல்ல விதமா ரிவ்யூ கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இது வந்து நாங்கள் வந்து டின்னருக்கு வந்திருக்கோம். என் கூட யார் வந்திருக்கா முதல்ல சொல்லிடுறேன். பாண்டி பாய்ஸ் அவரோட வந்து சத்யா ப்ரோ வந்து வந்திருக்காரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா எதாச்சும் நாங்க மீட் பண்ணோம். ஏன்னா அவரும் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பத்தி கேள்விப்பட்டு வந்திருந்தாரா. சோ அதனால நாங்க மீட் பண்ணிருக்கோம். சரி, நாங்க ரெண்டு பேருமே போட்டுடலாம். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து நோக்கமே வந்து சாப்பிடுறதுக்கு தான், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. சோ அதனால நாங்க வந்து வந்துட்டோம். இப்போ வந்து ஒண்ணு நாங்க வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் நாங்க வாங்கியிருக்கிறது என்ன ப்ரோ, என்ன வாங்கியிருக்கோம்? சிக்கன் கிளியர் சூப் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நாங்க குடிக்கிறோம். சூப் போயிடுமா? சூப் போயிடும். எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? அதாவது யூஸ்வலா நம்ம ஒரு மல்டிபிள் ரெஸ்டாரன்ட் போயிட்டு கிளியர் சூப் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சில இதெல்லாம் கிளியர் சூப்னு சொல்லிட்டு நார்மல் சூப்பை கொடுத்து விட்டுறாங்க. கிளியர் சூப் தான் பேர் தெரியாம கிளியர் சூப் வச்சு கொடுத்துறாங்க. ஆமா, கிளியராவே இல்ல, நார்மல் சூப்பை கிளியர் சூப்னு சொல்லி கொடுத்துறாங்க. சிக்கன் ஸ்டாக் வச்சு அப்படியே முடிச்சு விட்டுருவாங்க. நம்ம எல்லாம் சூப் பிடிக்குள்ள எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் வரல, இன்னும் வர வேண்டியது. எதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்? போயிடுமா? வந்துடும். நம்ம வஞ்சர மீன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சிறப்பா செஞ்சிடுவோம். ஓகே. இங்க பாருங்களேன், எவ்வளவு அந்த டெக்கரேஷனே பாருங்க, செமையா இருக்கு. சூப்பரா வச்சிருக்காங்க. செமையா இருக்கு. ஓகே, எடுங்க, எடுத்து கடிங்க. அப்படி எடுத்துக்கங்க. ஆஹா, பாருங்க. நல்லா இருக்கா? பாக்கலாம், பாக்கிறதுக்கு அழகா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நல்ல மனசு. கொஞ்சம் நீங்க பல்கா இருக்கீங்க, சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல மனசு. மசாலா அப்புறம் கரோட மாதிரி நல்ல ஒரு அருமையா இருக்கு. புளிப்பெல்லாம் இருக்கு, லெமன் வேற குடுத்துருக்காங்க. கொஞ்சம் லெமன் புரிஞ்சிக்கலாமா? லெமன் புரிஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். சீ ஃபுட் லவரு தவா ஃப்ரை பிடிக்கும்னா கண்ண அப்படின்னு ஆர்டர் பண்ணலாம். கண்டிப்பா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. கொஞ்சம் தக்காளி அது பண்ண டெக்கரேஷன் தான் நல்லா இருக்கு. இது என்னன்னே தெரியல. தக்காளி தான் தக்காளி என்னன்னு தெரியாத அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. அப்படி கொடுக்கும். வெள்ளரிக்காய் சூப்பரா ஃபிஷ் தரம். புரியுதுங்க, மசாலா செம்மையுது. ஏதோ ஒரு கிடைக்குது. நச்சுனுது ஒரே வார்த்தை சொன்னா நச்சுனுது. ஆக்சுவலா வந்து வெஜ்ஜில வந்து வேற எதுவும் ஆர்டர் பண்ண மனசு இல்லாததுனால ஆமா வெஜ்ஜும் இருக்கு, இங்க வந்து நான்வெஜ்ஜா இருக்கு. அதனால மக்கள் சொல்றதுக்காக சாம்பிளுக்கு கோபி எதுக்குங்க கோபி 65 வந்து வாங்கியிருக்கோம். இங்க பாருங்க, கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி இது எப்படி டேஸ்ட். அதாவது எல்லா கடையிலும் எதுவும் செய்ய மாட்டாங்க கோபியை. இங்க நல்லா வச்சிருக்காங்க. நல்லா இல்ல, தரமா இருக்கு. நல்லா லெமன் எல்லாம் போட்டு வச்சுக்காங்க. சூப்பரா புளிஞ்சு வேணா சாப்பிடுங்க. அவ்வளவுதான். புளிஞ்சு நல்லா வந்து குளிர் கருத்தா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த கோபி 65 நம்ம வெங்காயத்தையும் வந்து வச்சு சாப்பிட போறோம். நல்லா இருக்கும். அதை சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். தனியா சாப்பிடுறதோட இதோட ஒரு தரமான ஸ்டாக். ஓகே, முக்கியமா எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம வந்து தந்தூரி சிக்கன் வந்து வாங்கியிருக்கோம். சிக்கன்னாலே முதல்ல இதான், அது அப்புறம் தான் மத்தெல்லாம். பிரியாணி, பிரியாணிக்கு அப்புறம் தந்தூரி. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரக்க பீஸ் பிடிக்குமா? லெக்கத்துக்குங்க. மக்களுக்கு மைனஸ் இங்க பாருங்களேன், தொட்டுக்கிறதுக்கு வந்து என்னென்ன ஊத்துறாங்க? கிரீன் சட்னி, ஒரு மாதிரி காரமா இருக்கு. இந்த மைனஸ் நினைக்கிறேன். அது தொட்டு சாப்பிடுவோமா? வா, கிரீமி. அப்படி மக்களுக்கு கிரீமி கிரீமி செம்ம கிரீமியா இருக்கு. நானும் எடுத்துக்கிறேன், நானும் எடுத்துக்கிறேன். பா, நல்ல ஜூசிங்க.
செம ஜூசி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா இருக்குன்னு நினைச்சேன். ஒரு படி மேல மேல செம்மையா இருக்கு. ஈஸியா இருக்கு. மசாலா உள்ள இறங்கி இருக்கு. அந்த மாதிரி தந்தூரினா இப்படிதான் இருக்கணும்ல. ஆர்டர் பண்ணுவேன். சில இதெல்லாம் ரப்பா போட்டு இது ஒரு மாதிரி வாய் வலிக்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஜூசியா இருக்கு. ஆமா, இதுக்கு வந்து புதினா சட்னி வேற கொடுத்துருக்காங்க. அதையும் டேஸ்ட் பண்ணலாமா? கிரீன் சட்னி அப்படியா? சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தந்தூரிக்கு பாபிக்கு எல்லாம் கிரீன் சட்னி நல்லா இருக்கும். வெளுக்கணும். சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பா சாப்பிடுவேன். மஸ்ட் ட்ரை. உங்களோட தந்தூரி வந்து மஸ்ட் ட்ரை. வந்தனா தந்தூரி கண்டிப்பா சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்ட். இந்த கிரீமான மைனஸ், இந்த மைனஸ் பாருங்க, செம்ம கிரீமியா இருக்கு. பக்கா செம்ம டேஸ்ட். எல்லாத்துக்கும் அந்த பிளேட்டை பாருங்க, டெக்கரேட் பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. சாலட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சாலட் எப்படி இது பார்ப்போம். சாலடு ஆஹா, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பீனட் போட்டானா நீங்க பீனட் மசாலா, தரமான பீனட் மசாலா நல்லா இருக்கு. சூப்பருங்க. தந்தூரில கண்ணு பண்ணுவாங்க. தந்தூரி சூப்பர். அடுத்தது சாப்பிட போறது என்னன்னா அல்ஃபாம் சிக்கன். இந்த வாட்டி லெக்கு போங்க. லெக்கு போயிடுவா. நான் லெக்கு போவா. நம்ம இந்த வாட்டி லெக்கு போங்க. சரி, நான் லெக்கு போறேன் இந்த வாட்டி. நான் வந்து ஏதோ ஒண்ணு லக்க தெரியுங்களா? இல்ல இது எடுத்துங்க, சதையா இருக்கு. இது போதும். ஓகே. சோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட்டான மயோனைஸ் வச்சிருக்காங்க. கலர் பாத்தீங்கன்னா அந்த மயோனைஸ் நம்ம வந்து அப்படியே டிப் பண்ணிக்கலாம். ஆஹா ஆஹா. இதான் பிரச்சனையே. எங்க போனாலும் நம்ம ரிவ்யூ பண்றப்ப எல்லா கூட்டும் நல்லா போகுது. நல்லா இருக்கு. அப்ப நான் வேண்ட தந்தூரி சிக்கன் எவ்வளவு சூப்பரா, இதுவும் அதே லெவலுக்கே இருக்கு. ஈக்குவல் தான் இல்ல? இதுவும் ஈக்குவல் தான். சூப்பரா இருக்கு. ஐயோ, என் கிரீன் சட்னி, எனக்கு வந்து கிரீன் சட்னியை பார்த்து சாப்பிடணும். செம்ம சூப்பர். செம்ம சூப்பரா இருக்கு. சரியான கரெக்டான கடைக்கு வந்துடும். நம்ம மயோனைஸையும் கிரீன் சட்னியும் ஒன்னா தொட்டு சாப்பிடுவோம். எப்படி இது பாருங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்ல. அப்படி ஜி வேற லெவல் ஜி. செம்ம சூப்பரா இது. எப்படி இது? பாட்டு பாடின பிள்ளை முடியும். அந்த அளவுக்கு தான். ஒர்த்து தான்ல. ஒர்த்து சரி ஒர்த்து. நீங்க வந்து இங்க ஃபேமிலியா வரலாம். இது வந்து நல்ல ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு. ஏசி எல்லாம் போட்டிருக்காங்க. பக்காவா இருக்கு. ஃபேமிலியோட வந்து, அதாவது பாண்டிச்சேரிக்கு வரணும்னா இந்த ரெஸ்டாரண்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன் கொடுங்க. சண்டே தான் நிறைய பேர் பாண்டிக்கு வருவீங்க, சாப்பிடுவீங்க. நிறைய ஹோட்டல் பிஸியா இருக்கும், இடம் கிடைக்காது. ஒரு டைம் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க அந்த டைம்ல. அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா இங்க வர கேட்டாஜி இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், ரெகுலரா வருவீங்க. ஆக்சுவலா சாப்பிட ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டோம் போல இருக்கு. ஆமா, நிக்க மனசு இல்ல. ஏன்னா ஃபுட்டு அந்த அளவுக்கு இருக்குது. பக்காவா இருக்குது. பனீர் மாதிரி இதுங்க. பனீர் மாதிரி இது. சிக்கன் வந்து இந்த அளவு ஜூசியா வந்து பண்ணி தராங்க. பனீர் டேஸ்ட் சொல்ல கன்சிஸ்டன்சி சொல்றேன். ஆமா, நீங்க வந்து இன்னும் ஒரு நான்வெஜ் வந்து வெஜ் மாதிரி போடுறாங்கன்னு வச்சுக்காதீங்க. கன்சிஸ்டன்சி அவ்வளவு சாஃப்டா இருக்கு. கையில டக்குன்னு வருது. செம்ம டேஸ்ட் வருது. சூப்பருங்க. உங்களோட சாலடு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம அது ஒரு கடி வச்சிருவோம். அது வந்து மயோனைஸ் டிப் பண்ணி சாப்பிடுவோம். வித்தியாசமா சாப்பிடணும். சூப்பரா இருக்கு. நார்மலா சாப்பிடக்கூடாது. வேற ஏதாவது புதுசா கிடைக்குதா ட்ரை பண்ணு. தரமான ஸ்பாட். தரமா இருக்கு. அடிச்சுட்டு தருவாங்க நிறைய தான் வச்சிருக்காங்க. மேட்டர் என்னன்னா, எப்பவுமே கொஞ்சம் சாப்பிட்டு வச்சிருவோம். சிக்கன்ல கிளியர் பண்ணி முடிச்சுட்டு தான் டைட்டுக்கே வந்துடும். ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்கு. ஃபுல்லாவே முடிஞ்சிச்சு. நாங்க சிக்கனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இப்ப அடுத்ததா ஒரு சூப்பரான ஒருத்தன் வந்திருக்கான். இதுதான் மெயின் கோர்ஸ். மெயின் கோர்ஸ். நான் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல. இதான் சாப்பிட ஆமா. அது பார்க்கும்போது நல்லா இருக்கு. இப்பதான் இப்பதான் ஆரம்பிக்கிறோமே. ஆமா. வாவ். நானு. பட்டர் நானு எடுத்துக்கலாமா? சூப்பரா பண்ணிருக்கேன். பட்டர் நான் நீங்க பாருங்களேன். நல்லா பட்டர். இது மூஞ்சி பாரு. செம வாசனை இது. ஓகே. எனக்கு வந்து நாங்க 2 கிரேவி வாங்கியிருக்கோம். ஆனா ஒரு கிரேவி தான் இப்ப ஊத்த போறோம் ஃபர்ஸ்ட். ஆமா. இல்ல எல்லாரும் ஃபேவரட் என்னது? பட்டர் நான்ல. பட்டர் நானோட பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கே போயிடும். ஆமா. இது பாருங்க, பார்க்கும்போதே எவ்வளவு மேல எவ்வளவு பட்டர் எவ்வளவு க்ரீம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஆக்சுவலா இந்த பவுலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க பவுல் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. ஒரு கடாய் மாதிரி இருக்கு. நான் சொல்றேங்க, நிறைய பேர் ரிவ்யூ சொல்ல மாட்டாங்க. பார்த்தோன்னே அப்செட் ஆயிடுச்சு. என்ன ரொம்ப குட்டி பவுல் மாதிரி இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள குவாண்டிட்டி ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. ஆமா, இங்க நிறைய குவாண்டிட்டி வந்து அப்பா ஃபுல்லா வந்து பட்டர் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. போட்டுட்டுமா? டெஸ்ட் ஆகுது, எனக்கு முடியல. ஆஹா, ஆவி வருது. தர மாதிரி இருக்கு. ஆமா. மிதக்குது. இந்தாங்க, இந்தாங்க. பட்டர் மிதக்குது. விடாதீங்க. அதெல்லாம் மிதக்குது அப்படியே. ஓகே. அவ்வளவுதான். நல்லா சாஃப்டா இருங்க. சில பட்டர் எல்லாம் வந்து பிரிக்க கூட முடியாது. எப்பயோ போட்டாங்கன்னு. ஆனா நல்லா இருக்குடா சாப்பிட்டேன். ஆமா. ஆஹா, அப்படியே போலாமா? அப்பா பக்கா கடை, நம்பி வாங்க. அவ்வளவுதான். இத போய் நல்லா இல்லைன்னு சொன்னா பட்டர் நான் சாப்பிட்டதே இல்லை அர்த்தம். அந்த அளவுக்கு சாப்பிடாதவங்கன்னா சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டுங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட். பன்னீர் பட்டர் மசாலா இப்படிதான் இருக்கும். பட்டர் நான் வந்து இப்படிதான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு ஃபுட்டு வந்து செப்புல அவன் பாராட்டணும். கூட்டு காசு எல்லாம் இருந்தா ஒரு செயினும் மோதிரமும் போட்டு போயிடுவாரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செம டேஸ்ட்டுங்க. நம்ம கொஞ்சம் பணக்காரா தான் பண்ணலாம். அப்படிதான் தோணுது. செம டேஸ்ட். ஒரே ஒரு ஆசை. நம்ம வீடியோ பார்த்துட்டு வரப்போ அவங்களுக்கு இதே டேஸ்ட் கொடுத்தாங்கன்னா செம. ரெஸ்டாரண்ட் அச்சீவ் முடியாது. அதே டேஸ்ட் மெயின்டைன் பண்ணாங்க. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். வேற லெவலுங்க. யாரா அந்த பையன்? அப்படிதான் புரிஞ்சது. செப்பு சொல்லுவாரு, நான் தான் அந்த பையன். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு செஃப். யாரும் தெரியல. முக்கியமா பேரிஸ் புஷ்பாட்ட சொல்லணும். அது ஏத்து வந்தது செம வேற லெவலு. இப்ப என்ன சாப்பிடணும் தோணுது. பட் மக்களுக்காக நம்ம அத்தாயிட்ட போயிடும். புல்கா சாப்பிட போறோம். அந்த எடுத்து வச்சிருக்கோம். ஆமா, எவ்வளவு சாஃப்ட்னஸ் பாருங்க, செம்மையா இருக்கு. கீச்சிருவோம். செம்மையா இருக்கு. இதுக்கு வந்து கிரேவி, அது பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்னு கூட சொல்லலாம். சீ ஃபுட்டு பிரான் கிரேவி வந்து வாங்கியிருக்கோம். எல்லாம் உங்களுக்காக. ஆமா ஆமா, உங்களுக்கு காட்டணும் எப்படி இருக்கு பாக்கணும்னு சொல்லிட்டு. ஆஹா, பாருங்க அப்படியே பாருங்க. மேல எடுத்து ஃபுல்லா வந்து பிரான் தாங்க. நிறைய போட்டுருக்காங்க. செம்மையா இருக்கு. ஒருத்தர் நிறைய பிரான். ஓகே, நீங்க போடுங்க. நல்லா சாஃப்ட். ஆமா, இந்த டேஸ்ட் மட்டும் எப்படின்னு பாப்போம். உள்ள வந்து ஒரு 2 யாரா உள்ள போற மாதிரி பாத்துப்போம். நச்சுதுங்க. எனக்கு சத்தியமா நம்ப முடியல. ஒவ்வொரு டிஷ்ஷும் அந்த பேருக்கு தகுந்ததை பயங்கரமா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. பன்னீர் பட்டர் மசாலா அதுதான் இருக்கும். பிரான் மசாலா, நான் பிரானே இல்லாம இந்த கிரேவி மட்டும் சாப்பிட்டா இது பிரான் கிரேவி சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பிரான் இது மசாலா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒண்ணு சாப்பிட்டு நல்லா இருக்கிறோம்னு சொல்றாங்கன்னு நினைச்சிக்காதீங்க. நிஜமானுமே நல்லா இருக்கு இல்ல. 100% செமையா இருக்கு. ஏதோ சாப்பிட்டுட்டு நல்லா இதுதான் சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் இல்ல, ரியலான இதுதான். தந்தூரி கூட நிறைய கிடைச்சிடும். அல்ஃபா கூட நம்ம பால் நிறைய கிடையாது. இந்த கிரேவிஸ் எல்லாமே நல்லா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா எல்லா கல்லையும் இருக்காது. சூப்பர். ஐயோ, இது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எதை ஃபேவரட் சொல்றது? ஃபேவரட் ஸ்பாட் எனக்கு ரொம்பவே இந்த பிரான் இதுதான் பேர் வச்சிருக்காங்க ஃபேவரட் ஸ்பாட். அதான் போடுது எல்லாருக்கும் ஃபேவரட் ஆயிடும் தான். கடை பேரே வந்து ஃபேவரட் ஸ்பாட்னு வச்சாங்க.
முன்னாடியே கணித்தார் அன்றே கணித்தார்ன்ற மாதிரி எல்லாம் விட்டக்கூடாது. ஆமா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. இப்படிதாங்க இருக்கணும் ஃபுட்டு. வந்தோம்னா வச்சுன்னா ஃபேமிலியோட வந்தோம்னா டிசப்பாயிண்ட் ஆகாம நம்ம பசங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஃபேமிலி எல்லாரும் தரமான ஒரு ரெஸ்டாரண்ட்னாவே ரேட் அதிகமா இருக்கும் அப்படிலாம் வந்து நீங்க நினைக்க தேவையில்ல. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நார்மல் ரேட்டு, அதாவது நார்மல் ரேட்டு, ஆனா குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஹை லெவல் குவாலிட்டி, சூப்பரா இருக்கு. ஆம்பியன்ஸும் வந்து பக்கா நல்லா இருக்கு. அவர் சாப்பிட்டுருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதை ஃபேவரட் ஸ்பாட்டு உண்மையுமே சொல்றேன், அல்டிமேட்டான ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம பாண்டிச்சேரியில வந்து உசி ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா கோல்டன் இன். ஸோ நான் வந்து அட்ரஸ் வந்து கிளியரா வந்து கொடுக்குறேன் வீடியோல, நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ஃபேவரட் ஸ்பாட் வந்து டெஃபினட்டா சொல்ல முடியும் உங்களுக்கும் ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டா வந்து நிச்சயமா மாறும். டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரு அல்டிமேட்டான டின்னர். நீங்க ஃபேமிலியோட எங்கேயா பிளான் பண்றீங்க, எங்கேயா போய் சாப்பிடலாம்டா அப்படின்னா டிசப்பாயிண்டே ஆகக்கூடாதுன்னா வரலாம் இல்ல நீங்க ஒரே வார்த்தை சொல்லுங்க, உங்க ஃபேமிலியை நீங்க கூட்டு வரீங்களா? கூட்டம் இல்ல, இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க என்ன பயமா பேசுறீங்க எப்படிங்க, கூட்டம் வந்து காமிச்சு அவங்க ப்ரூவ் பண்ணுவேன். இல்ல எனக்கு என்ன நீங்க வந்து பேசிக்கிறீங்க, அடுத்து தான் சொல்லலாம். இந்த ஐட்டம் முடிச்சிட்டோம். நூடுல்ஸ் சொல்லுவோமா? நூடுல்ஸ் சொல்லுங்க. சோ அது அதையும் நாங்க சாப்பிடுறோம், அதையும் கண்டிப்பா ஃபேமிலி நான் கூட்டு வருவேன். ஓகே கண்டிப்பா கூட்டு வருவோம். சரி, மிக்ஸ்டு நூடுல்ஸ் நாங்க வந்து காட்டுறோம், அப்புறமா நான் முடிக்கிறேன் வீடியோவை. அதை சாப்பிட்டுக்கிறோம். நம்ம வந்து முடிச்சிட்டோம், எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டடு. இவரோட சஜஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு நூடுல்ஸ், சோ மிக்ஸ்டு நூடுல்ஸ் டேஸ்ட் பண்ண போறோம். இதையும் கரெக்டா கொடுத்துட்டாங்கன்னா ஆமா, இது எல்லாரோட ஃபேவரட். என்ன சொன்னா இது எல்லாரோட ஃபேவரட், இதை எப்படி இது நம்ம பார்த்து கண்டிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னாரு. ஏன்னா சைனீஸ் இதுல வந்து இந்த இதுதான் இப்ப நாங்க ட்ரை பண்ண போறோம், ஏன்னா இவங்க கிட்ட சைனீஸா இருக்குன்னாங்க. அதுல ஒரு சாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கொடுக்குற பாத்திரம் எல்லாம் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுக்கு வாங்கி பண்ணும்போது அந்த மாதிரி இது அழகா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இது ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க நூடுல்ஸ், இந்த மிக்சடு நூடுல்ஸ். கொஞ்சம் அது போடுவோம். இதுல என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா சிக்கனு, மட்டனு, ப்ரானு, இவங்க கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போடுறதா மிக்சடு நூடுல்ஸ். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், இதை தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. அவ்வளவுதான், நம்ம அதை வந்து கொட்டிப்போம். ஆஹா ஆஹா. ஸோ இது வந்து அப்படியே இருப்போம். எப்படி சாப்பிடணும்னா சிக்கன்ல ஒரு குத்து, மட்டன்ல ஒரு குத்து. என்னன்னா சிக்கனு மட்டனு எதுவும் தனியா கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி. ஒரு 2-3 ஐட்டத்தை கொத்திப்போம், என்ன வருதுன்னு பாப்போம். செம்ம. ஃபிஷ் போட்டுருக்காங்க. ஃபிஷ் இருக்கா? ஃபிஷ் போட்டுருக்காங்க. எனக்கு ஃபிஷ் வரல இன்னும். ஃபிஷ் இருந்துச்சு. வந்துட்டான். மட்டன் வந்துதான், மட்டன் வந்துதான். ஃபிஷ் வரல உங்களுக்கு இன்னும்? வந்துச்சு. ஃபிஷ் மட்டனு. வேற மாதிரி சைனீஸ் நூடுல்ஸ். எப்படின்னா அந்த பேரு எப்படியோ, எனக்கு சைனீஸ் நூடுல்ஸ்னாவே அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, அது என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது மசாலா போட்டு நூடுல்ஸ் கிடையாது, மசாலா போட்டு நூடுல்ஸ் கிடையாது, ஒயிட் கலர். அந்த இந்த டேஸ்ட் சைனீஸ் நூடுல்ஸோட டேஸ்ட் நம்ம வந்து சொல்ல முடியாது, தெரியுங்களா? ஒரு காரமா இருக்குன்னு சொல்ல முடியாது, இதுவா இருக்குன்னு சொல்ல முடியாது. கரெக்டா அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. சைனீஸ் நூடுல்ஸ்க்குன்னு உங்களுக்கு தெரியல, நீங்க வந்து சாப்பிட்டு இருப்பீங்க நிறைய இடத்துல. சைனீஸ் நூடுல்ஸ்ன்றது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும், அந்த டேஸ்ட் இங்க கிடைக்குது. அத்தன்டிக் சைனீஸ் நூடுல்ஸ் மாதிரி பக்காவா இருக்கு, பக்காவான அத்தன்டிக் சைனீஸ் நூடுல்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குமோ அந்த டேஸ்ட் இருக்குது. முக்கியமா இவங்க வந்து யூஸ் பண்ற சிக்கனு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹலால் தான். ஸோ மீட்ல அதை மென்ஷன் பண்ணோம்ல, ஹலால் தான். ப்ளஸ் வந்து கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க டெலிவரி பண்றாங்களாமா, அதாவது ஒயிட் டவுன் மட்டும் 4 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். ஒயிட் டவுன் 2 கிலோமீட்டர் சரௌண்டிங். இந்த ஹோட்டல் வந்து சரௌண்டிங் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கீங்கன்னா நீங்க வந்து இவங்க டைரக்டா வந்து கால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கால் பண்ணி நம்பர் தரோம், ஃபோன் நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு ஐட்டம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. வீட்டுல இருந்து ஜாலியா சாப்பிடலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து சாப்பிடுறது சூப்பர் இல்ல, ஏன்னா ஆம்பியன்ஸ் சூப்பரா இது. வீட்டுல எப்பவுமே உட்காந்து தான் சாப்பிடுறோம், டேரக்டா இங்க வந்துடலாம். 2 கிலோமீட்டர் இருக்குன்னு டக்குன்னு அது கூட வந்துடலாம். பிரானு பன்னீர் பட்டர் போட்டேன், நானும் போட்டுறேன்ப்பா. நீங்க இப்ப என்ன வந்து உண்மை சொல்லுங்க, இந்த மாதிரி சாப்பிடறப்போ
எனக்கு எப்பவும் எங்க போனாலும் இந்த சாட்டே நான் பண்ணுவேன். அப்படியா? ஆமா. ஏதாவது மிஸ் பண்ணி ஏதாவது பார்த்துக்கோங்க. அதாவது இது வந்து முழுக்க பாண்டி பாய்ஸோட ஸ்டைல் இது. ஸோ நம்ம அந்த டேஸ்ட்டை வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு எல்லா வீடியோலும் பார்ப்பேன், இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்றாரு. இது ரெண்டும் மிஸ் பண்ண வச்சலாமா? இதெல்லாம் வேணாம் வேண்டாம். கை தானே இது வந்து சோறு மாதிரி கட்டிங்க. இப்போ சோறு மாதிரி பிசைஞ்சு இந்த இந்த மசாலால கொஞ்சம் பெரட்டல அந்த மசாலாவா பீஸ் வச்சிட்டீங்களா உள்ள? அதோ எங்க இருக்கு? அதோ இருக்கான். அப்படியே சொல்ல முடியாத ஒரு டேஸ்ட். ஒன்னே அதை வச்சதுன்னு வேற மாதிரி மைனஸ் போட்டாங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் வச்சுனீங்க நீ சாப்பிட்டு இல்லாத பெஸ்ட் பைட் இருக்கீங்க. நல்ல செம்மையா இருக்கு. எப்பயுமே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு மிஸ்அப்ல ஒன்று அடிக்கிறத நானும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பரா இது. எப்பவுமே எனக்கு பிடிக்கும். ஓகே ஜி, தரமான ஒரு பக்கம் மக்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். ஆமா, வீடியோ முடிச்சிடலாம். பாத்தீங்கன்னா இந்த ஃபேவரட் ஸ்பாட் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு தரமான ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லலாம். ஏன்னா முக்கியமா எனக்கு ரொம்ப இங்க வந்து பிடிச்சதுல நியாயமா சொன்னா விலை வந்து ரொம்ப ஹைலாம் இல்லை, நார்மல் ரேட்ல ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி, சரியான குவாலிட்டி, சூப்பரா இருக்கு. எல்லாமே டேஸ்ட். எனக்கு ஒண்ணு கூட இது கிடையாது, ஒரு மைனஸ் கூட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா இந்த மிக்ஸ்டு நூடுல்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. நான் வந்து இதுல வந்து ஒரு 1-2 ஐட்டம் தான் சாப்பிட்டுருக்கோம். 3 பக்கத்துக்கு வந்து இவங்ககிட்ட வந்து மெனுஸ் இருக்கு. வந்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஜாலியா சாப்பிடலாம், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. முக்கியமா வந்து நீங்க வெளியூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு வரீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா, ஏன்னா ரூம்ஸ் கூட மேல இருக்கு. ஆமா, கம்மியான ரேட்ல மேலேயே ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. வேணா நீங்க அங்க கூட வந்து தங்கி நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஆமா, ஆனா முக்கியமா ஃபுட்டு எங்க தங்கினாலும் சரி, ஃபுட்டு இந்த சைட்ல நீங்க வந்து இங்க வந்து சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ஒருத்தான ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லலாம். நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா பாண்டி பாய்ஸ் வந்து கலந்துக்கிறதுல ரொம்ப நன்றி. நிறைய வந்து ரிவ்யூ பண்ணுவாரு. இவரோட சேனல்லையும் நம்ம வருவோம், அதையும் நீங்க அவரோட சேனல்லையும் வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவர் சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.